வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆட்சியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு +2 எழுதிய மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அப்பா அம்மாவின் கனவுகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய கனவுகளும் வர்ற காலம் இது. எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட்டு வந்தாச்சு. இனி உங்கள் மார்க்குக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜிலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஒரு சில பேர் சொந்த ஊர்லேயே தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்பா அம்மாவுடைய கவனிப்பில் இருப்பீங்க. ஒரு சில பேர் வெளியில் போயிட்டு வெளிய ஊரில் போய் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது ஹாஸ்டலோ இல்லை ஹாஸ்டல் இல்லைன்னா காலேஜ் சார்ந்த ஹாஸ்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு தாய் தகப்பனினுடைய குமுறல்கள் இது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி படிக்கிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புறீங்களோ, அப்பா எப்படிட்டுமே உங்களை காலேஜில் சேர்க்குறாரோ, அதே போல் நீங்கள் திரும்பி அழகாக வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காக ஒரு வேண்டுகோள் இது மட்டுமே. இன்றைக்கி நீங்கள் பிள்ளைங்களா பெற்று வளர்த்த ஒரு தாய் தகப்பனும் உங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கு அந்த பணத்துக்காக எவ்வளோ பாடுபடுவாங்க என்றது அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப போராட்டம். சும்மா சாதாரணமான விஷயம் எல்லாமே கிடையாது. சாதாரணமாக ₹1 ஒரு டீ வாங்கி கொடுக்குறது கூட இந்த உலகத்தில் சும்மா 100 வாட்டி யோசனை பண்ணுற காலம் இது. நல்லா தெரிஞ்சுங்க செல்வங்களே, நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ், என்னுடைய பதிவு உங்களுக்கு கைக்கு வருதா என்னன்றது எனக்கு தெரியாது. ஒரு டீ வாங்கி கொடுக்கறது கூட யோசனை பண்ணுவாங்க. உன் தாய் தகப்பன் பசியும் பட்டினியுமா மூட்டையை தூக்கி போட்டுக்கிட்டோம், ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டோம், டார்ச்சர்களை அனுபவிச்சுக்கிட்டோம், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு பாவம் பசி சோறு சாப்பிடாம எங்கேயோ கண்ணு முடிதோட நம்ம புள்ள படிக்குதே, எப்படின்னா பெரிய ஆள் ஆகணும்னு அவ்வளோ கண்ணீரோடையும் வேதனையோடையும் வெளியே காட்டிக்காமல் அவ்வளோ உழைப்பாங்க. அந்த உழைப்புக்கும் அவங்களுடைய வேதனைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி வீட்டை விட்டு போகிறீங்களோ அப்படியே அழகாக திரும்பி வாங்க. அங்கே போய் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்டத்துக்கும் விளையாட்டுத்தனமாக வந்துட்டு லவ் பண்ணுறேன் என்ன அப்படி இப்படின்னு பசங்களோட சுற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெட்ட பெரிய அவமானத்தையும் வாங்கி கொடுத்துடாதீங்க. இத்தனை வருட காலங்கள் உங்களுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இனியும் அந்த ஜென்மங்கள் பாவம் அந்த தாய் தகப்பன்கள், அந்த தகப்பன்லாம் ரொம்ப கஷ்டம். தாய்ங்களாம் வீட்டில் உட்காந்து பிள்ளைங்கள பார்த்துவாங்க. எல்லாம் 2 பேருமே ரொம்ப கஷ்டவாளிங்க தான். ஒவ்வொரு நாளும் ஐயோ நீ போனால் ஒரு ஒரு ₹500 கிடைக்குமே, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு எதனா சேர்த்து வைக்கலாமே, ஐயோ நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஒரு தாய் தகப்பன் நீங்கள் எந்த ஒரு பையன் உங்களுக்கு எதனா ஒரு அப்ரோச் பண்ணுறான், லவ் பண்ணணும்னு சொல்கிறான், ஒரு பொண்ணு ஒன்று வந்து பசங்க பண்ணுறான். இன்றைக்கி பசங்களுடைய கலாச்சாரம் அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் எந்த சூழ்நிலையும் விழுந்துடாதீங்க. யாருன்னா ஒன்று சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியறது என்ன தெரியணும்னா, உங்கள் அப்பா அம்மா முகம் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் அப்பா அம்மா முகம். அந்த முகத்தில் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாருன்றதை நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் மனசு போயிடணும். உங்கள் அப்பா மூட்டை தூக்குறாரா, அந்த வலி உங்கள் கண்ணுக்கு தெரியணும். உங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல கல் உடைக்கிறாரா, அந்த வலி உங்களுக்கு தெரியணும். உங்கள் அப்பா டிரைவராக வண்டி ஓட்டுறாரா, அந்த வலி உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அந்த வலி, தகப்பனும் தாயும் கஷ்டப்படுற வழி தெரியணும். நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் சங்கதிகள்னா உங்களோட தங்கச்சி, தம்பி, அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றது யோசனை பண்ணுவோம். இது உங்களுக்கு சின்ன பருவ வயசு, உங்களுக்கு அந்தளவுக்கு விபரம் பத்தாது. நம்ம ஒரு விஷயங்களும் மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நம்ம தான் உஷாராக இருக்கணும். அழகாக வீட்டிலேருந்து போகும்போது நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோடு இப்படி தான் இருக்கணும், உலகம்லாம் இப்படி தான், நம்மளை ஏமாற்றுவாங்க, அது வலைக்குள்ளே நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். லவ்ன்ற விலையெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை நடுத்தரில் அப்படி நின்றோம். 100ல் 2 பேர் சக்ஸஸ் ஆனால் பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். அதனால் அது இல்லை உங்கள் காலகட்டம். நீங்கள் படித்து நல்ல வெற்றி பெற்று ஒரு வேலைக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா கல் தூக்குற இதில் இருந்தார். காலில் கல் போட்டு காலை நசுங்கி போயிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்தும் தான் பொண்ணுக்காக அந்த கல் தூக்குற வேலைக்கு போய் அந்த பொண்ணை படிக்க வச்சார். ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு ஒரு பையனோட போயிடுச்சு. அவருடைய வேதனை அந்த கால் போனதை கூட அவர் ஃபீல் பண்ணலை. அவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, என் உசிரே போச்சு. எதனால தெரியுமா, இந்த வழினால இல்லைப்பா, என் பொண்ணு அவசரப்பட்டுட்டாலே அதனால் அப்படின்னா. அதனால் படிக்க போகிற இடத்துல மிக 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 கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களா, யாரையும் நம்பாதீங்க. அனைத்தும் பொய், அனைத்தும் வேஷமே, எல்லாம் ஒரு மாயை. இந்த மாயிலேருந்து நீ வெளியே வந்துட்டுனா உன்னை அச்சுக்கு ஆளே கிடையாது.
இந்த மாயை இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாயை, இந்த வயசு உங்களுக்கு பருவ வயசில் இந்த மாயை ஒன்று வரும், உங்களை சுற்றிட்டு வரும். இதுலேருந்து நீ உஷாராக இருந்துட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டுனா ஒன்று அடிச்சிக்க முடியாது. தைரியமாக உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் காப்பாற்றலாம். அதனால் எந்த தவறு செய்ய முன்னாடி, நம்ம அப்பா ஒரு ஸ்டேரிங் பிடிக்கிறாரு, நம்ம அப்பா ஒரு இடத்துல கண்டக்டாக இருக்கிறாரு, நம்ம அப்பா ஒரு இடத்துல பாத்திரம் கழுவுறாரு, சமய மாஸ்டராகிறாரு, குப்பை வர்றாரு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தாய் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் அதை மெயினில் வச்சுக்கிட்டு படிங்க, அதை மெயினில் வச்சுட்டு பழகுங்க மனுஷங்களோட. உங்கள் புன்னகை இருக்கணும், ஆனால் மனசுக்குள்ள இவர்களோட உஷாராக இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உங்களுடைய புன்னகை இருக்கணுமே தவிர, எதையுமே பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்லேயே இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு ஒதுங்கி பழக கற்றுங்க. அதே நேரத்தில் வெளியில் எங்கன்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சுற்றிட்டு எங்கன்னா போய் இடக்கூடவும் மாட்டிக்காதீங்க. படிக்க போகிற இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும், யாரையும் நம்ப வேணாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கூட பிறந்த மாதிரி எல்லாருமே உங்களை அப்படி நினச்சி தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வழி பெரிய விஷயம். அது ஒரு தகப்பன் ஒரு இடத்துல கண்ணீர் விட்டா, தன் பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு ஒரு கண்ணீர் விட்டா, தன் பையன் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு தண்ணீர் விட்டா, அதோடைய வலி எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் கழுவி நல்லது கெட்டதை பார்த்து உங்களை சீர்திருத்தம் பண்ணி கிண்ணி என் புள்ள ஒரு படிப்பு படிச்சுட்டா பரவாயில்ல, கடன்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, மனத்தோட கேவலமாக பேசுவோம், அது பரவாயில்ல, என் புள்ள படிக்கட்டும்னு உங்களை செஞ்சு காலேஜில் சேர்ப்பாங்க. அந்த ஒரு சேர்க்கைக்கு நீங்கள் தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் படிக்க செல்கிறீர்களோ, வீட்டை விட்டு பெண்ணாகவும் தன் ஆண்மகனாகவும் செல்கிறீர்களோ, அதே போல் தான் பெண்ணாகவும் ஆண்மகனாகவும் தன் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும். இந்த செல்ஃபோனை நோண்டிங்கலாம் உட்காந்துங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதெல்லாம் பார்த்துங்க உஷாராக. யாரையும் நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அங்கே எங்கேன்னு சுற்றி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இனி ஒரு காலகட்டத்தில் நம் தாய் தகப்பனை காப்பது மட்டுமே உங்களுடைய கடமையாக இருக்கணும். உங்களுடைய முதல் படி இது. குழந்தைங்களா நல்லா வச்சுக்க மனசில், இது உங்களுடைய முதல் படி. இந்த படியில் நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிக்குண்டான வழியை வகுக்கும். அதனால் எந்த சூழ்நிலையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஜாலியாக சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே வரத்துலாம் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் மாட்டினீங்க உங்கள் வாழ்க்கை தோடு முடிஞ்சு போச்சு, நடுத்தரில் தான் நிற்கணும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். உஷாராக இருக்க பழகிக்குங்க, உஷாராக இருக்க பழகிங்க. +2 படித்த அனைத்து குழந்தைங்களும் அடுத்த காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். உங்களுடைய வெற்றி உங்கள் கையில். எந்த தவறுகள் செய்யும் முன்னும் தாய் தகப்பன் எந்த வேலை செய்கிறார்களோ அதை மனதில் வைத்து கொண்டு செய்யுங்கள். அது உங்களை தவறுக்குண்டான வழி உண்டு பண்ணாது. உங்களுக்கு உண்டான தவறுக்குண்டான வழி உண்டு பண்ணாது. நீங்கள் அனைத்திலும் தப்பித்துக்கொள்ளலாம். நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம தப்பு பண்ண போகிறோமா, அதுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே போதும். யாரும் உங்களை அசைக்க முடியாது. அதனால் பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க போங்க, காலேஜுக்கு உஷாராக போங்க. எப்படி வீட்டை விட்டு போகிறீங்களோ அதே மாதிரி வாங்க. எந்த ஒரு தடங்களையும் எதிர்த்தெறியுங்க, எந்த ஒரு ஆசை பாசைகளையும் தூக்கிறீங்களா. உங்களுக்கு ஒரே ஒரு தேவை உங்களுடைய படிப்பு தான் என்று நினைத்து கொண்டு படியுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.